நம்ம சேனலை பற்றி இன்னும் தெரியாமல் இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சனை சர்ச் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் யூ கெட் நோட்டிஃபைட். ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்றைக்கி கங்கை ஹெர்பல் கிச்சனில் சூப்பரான கரணக்கிழங்கு, சட்டி கரணன்னுவாங்க, நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேங்க. இந்த கரணக்கிழங்கு தான் வேக வச்சுட்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டே வாங்கின உடனே பண்ணிங்கன்னா கொஞ்சம் அந்த எருப்புத்தன்மை இருக்கும். அது கொஞ்சம் காய காய சூப்பராக இருக்கும். இதுதான் சட்டிக்கரணை சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. சில ஒரு ஊரில் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான். இது வேக வைக்கும்போது புளியந்தழை போட்டு வேக வச்சாலும் அந்த தன்மை மாறிடும். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் கொஞ்சோண்டு புளி போட்டு வேக வச்சிட்டோம்னா அந்த புளியை ஃப்ரை பண்ணும்போது எடுத்துடலாம். இதில் ஒன்றும் இல்லைங்க, வெறும் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு பெருங்காயம் போட்டு வீட்டில் வச்சுருக்க சாம்பார் பொடி, தனியாத்தூள், மஞ்சள் பொடி போட்டு ஃப்ரை பண்ணிட்டேன். உருளைக்கிழங்கு என்ன பண்ணேன், குக்கரில் ஒரு விசில் விட்டு 3/4 வேக்காடு இல்லை 1/2 வேக்காடு வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது நல்லா உங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்ல எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க, பெருங்காயம் போட்டுக்கோங்க, கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, பூண்டு 4-5 தட்டி போட்டுக்கோங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக வீட்டில் வச்சுருக்க சாம்பார் பொடி, கொஞ்சமாக தனியா பொடி, கொஞ்சமாக மிளகாய் தூள் நம்ம வீட்டில் வச்சுருக்கிறது, மஞ்சத்தூள். நான் என்ன பண்ணேன்னா இதுக்கு பெருஞ்சீரக பொடி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அது உங்கள் சௌரியம், வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க. பெருஞ்சீரகம் சேர்த்து உப்பு சேர்த்து உருளைக்கிழங்கும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். சூப்பராக இருக்கும். பெருங்காயம் கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க, பூண்டு தட்டி போட்டுக்கோங்க, நிறைய வெங்காயம் போட்டுருக்கேன். இப்போ உருளைக்கிழங்கு சாப்பிடாதவங்க என்ன பண்ணலான்னா இந்த வெங்காயத்தை அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஒரு 2 பீஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டு அப்படி சாப்பிட்டுக்கலாம். துவரம்பருப்பு வேக வச்சுட்டு கத்திரிக்காய் போட்டு துவரம்பருப்பு போட்டு சூப்பரான அருமையான ஒரு கூட்டு. இது எப்படின்னா குக்கரில் பருப்பு வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம், தக்காளி, 2 பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு வீட்டில் வச்சுருக்க சாம்பார் பொடி, தனியா பொடி, மஞ்சள் பொடியை போட்டுட்டு கத்திரிக்காயை போட்டு ஒரு பரட்டிட்டு அந்த பருப்பு வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதை இருத்து கத்திரிக்காய் 1/2 வேக்காடு வேக வச்சுருங்க. அதுக்கப்புறம் வேக வச்ச துவரம்பருப்பு, சில பேர் பாசிப்பருப்பு போட்டு பண்ணுறீங்க, அது உங்களுடைய சௌரியம். துவரம்பருப்பு எடுத்து அதில் ஊற்றிட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பொடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி போட்டிங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் கூட்டு ரெடி ஆகிடுது. ஆல்ரெடி நம்ம வீடியோவில் நிறைய ரசம் ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வச்சுருக்கிறது பருப்பு ரசம். வீடியோவில் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த பருப்பு ரசம் வீடியோ வேணுன்றவங்க நிறைய வெரைட்டியாக ரசம் போட்டிருப்பேன், வேணுன்றவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதோட கூட இன்றைக்கி சாதம் வடித்து விட்ருக்கேன். சட்டி புதுசாக வாங்கிட்டு வந்தது, அது பழகிறதுக்காக சட்டியில் வடித்து விட்டேன். இன்றைக்கி வாழை இலை சாப்பாடுங்க. இதுதான் சிம்பிளாக இருந்தாலும் ஹெல்த்தியாக இருக்கும். இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள். டெய்லி என்ன சமைக்கிறது அப்படின்றவங்களுக்காக ஒரு ஐடியா. இதோட கூட நீர்மோர் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நேற்று கொய்யா சட்னி போட்டிருந்தேன். கொய்யா சட்னி ட்ரை பண்ணாதவங்க நம்ம வீடியோவில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு கொய்யா சட்னி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட பதிவு என்னோட சேனலில் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் எப்படின்னா எல்லாமே பழமாக கடித்து சாப்பிட்றத கடித்து சாப்பிட்ருவாங்க, காய்கறியாக சமைச்சு சாப்பிட்ருவாங்க, பழமாக மென்று சாப்பிடுவாங்க. அதனால அந்த மாதிரி சட்னியை நான் ட்ரை பண்ணலை. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதனால சரி இது கொய்யா சட்னி அரை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொய்யா சட்னி பண்ணேன். ஓகேங்களா? சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட பதிவு பண்ணுங்கள். நன்றி.